ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கௌதமி அஜித் குமார்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சண்டே ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எழுந்திரிச்சோடனே அம்மா பாப்பாங்களுக்கு ஸ்கூலுன்றதுனால சேமியா மட்டும் கிளறி அவங்கள ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டாங்க. நான் எந்திரிக்க 7:30 ஆயிடுச்சு. நான் எந்திரிச்சதுக்கப்புறமா இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்ன ரெடி பண்ணியிருந்தேன்னா, முட்டை குழம்பும் தோசையும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். என்னோடய குட்டி தங்கத்துக்கு இன்றைக்கி 2 எக் ஒயிட் தான் கொடுத்துருந்தேன். ஓரளவுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்களே எங்களோடய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சதுக்கப்புறமா என்னோடய குட்டி தங்கத்துக்கு பால் காய வச்சுட்டு ஒரு பிளாக் டீ மட்டும் போட்டு குடிச்சிட்டு, இன்றைக்கி ஹஸ்பண்ட் கூட கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்துச்சு. அதனால் கிளம்பி போயிட்டு வரப்போ மட்டனும் சிக்கனும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதை வச்சு தான் இன்றைக்கி மட்டன் குழம்பும் சிக்கன் 65யும் மட்டன் ஃப்ரையும் பண்ண போகிறோம். எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. மேக்ஸிமம் எங்களோட சண்டே அம்மா வீட்டில் தான் போகும். மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி, ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணி, நான் 1 kg அளவுக்கு மட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். மட்டன் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா மஞ்சள்தூள், உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 5 விசில் விட்டுருந்தேன். ஏன்னா நான் குட்டி தங்கத்துக்கு கொடுக்கறதுனால மட்டன் நல்லாவே சாஃப்டாக வந்துடுச்சு. இப்போ மட்டன் குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு முடி தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதில் மசால்ஸில் அதாவது சோம்பு, சீரகம், பட்டை, லவங்கம், கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஆயில் ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கடலை ஆட் பண்ணிக்கோங்க. கடலை நிறையா ஆட் பண்ணிடாதீங்க, குழம்பு ஒரு மாதிரி மதன்னு இருக்கும். இதுலேயே கொஞ்சமாக மிளகாத்தூள், மல்லித்தூள், கறி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மறுபடியும் குழம்பு எடுத்து அடுப்பில் வச்சுட்டு நம்ம மசாலாவை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மசாலாவை ஆட்டி எடுத்ததுக்கப்புறமா மசாலாவை குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி மட்டன் குழம்புக்கு சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதனால் கொஞ்சம் திக்காக குழம்பு வேணுன்றதுனால தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொத்தமல்லி தூள் லைட்டாக போட்டு நல்லா திக்கான கிரேவி செஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு மட்டன் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி கொஞ்சமாக மட்டன் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்துலேயே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம
மட்டன் சேர்த்து நல்லா வதக்கணுன்னா மட்டன் ஃப்ரை ரெடி. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் உண்மையாகவே அல்டிமேட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிக்கன் 65 எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஹாட் வாட்டரில் ஃபஸ்ட்டு சிக்கனை போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போது மேரினேட் பண்ணுறதுக்காக சில்லி பவுடர், கார்ன் பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு எக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டு நல்லா ஒரு 1/2 hour ஊறுற மாதிரி மேரினேட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம சிக்கன் 65க்கான சிக்கன் ரெடி. ஒரு 1/2 hour கழித்து சிக்கனை பொரித்து எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பாக நல்ல ஜூஸியான சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு சண்டே இப்படி தான் போச்சு. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.